காலச்சக்கரத்துக்கு ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நினைத்தது நிறைவேறாது. அது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும், அல்லது ரொம்ப முயற்சி பண்ணாலும் அதில் வீழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வெற்றி பெறதுக்காக கொஞ்சம் அதிகம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த ராசிக்காரங்க மட்டும் ஒரு முயற்சி பண்ணாங்க, ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் விடாப்பிடியாக நின்று ஜெயிக்கக்கூடியவங்க, நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க நினைச்சாங்கன்னா அது நிறைவேறுங்க. அந்த அளவுக்கு கடுமையா உழைப்ப போடக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி என்பர்கள் தான். ஏன்னா அந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்னு கூட சொல்லலாம். எந்த விஷயத்துக்காக இறங்குறாங்களோ அல்லது போராடுறாங்களோ அல்லது உழைப்பு அதிகமாக போடுறாங்களோ அந்த விஷயத்தில் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா இந்த கும்பராசியில் செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரமும், ஏன்னா அந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான நட்சத்திரம். ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம். முன்னோர்களை முன்னிறுத்தக்கூடிய ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரமும் அதில் இருக்குது. குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரமும் இந்த கும்பராசியில் அடங்கியிருக்கு. அதனால் இந்த கும்பராசி அப்படின்னாவே ஒரு புனிதமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பத்துக்குள்ளே என்ன இருந்தாலும் வெளியில் தெரியாது. அதனால் இவங்க எப்பவுமே எந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் வெளியில் இருக்கிற நபர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலிகளாகவும் ரொம்ப புத்திசாலிகளாகவும் முடிவெடுக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் ஒருத்தருக்கு நண்பராகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ அமைந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி என்பர்கள் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு உதவிகரமாக இருப்பாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக, ரொம்ப திறமையாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்பட்டு அவங்களுக்கு உதவிகரமாக எல்லா விஷயத்துலையும் இருப்பாங்க. அதனால தான் இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு நண்பராகவோ அல்லது ஒரு பார்ட்னராகவோ அமைந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த மூதாதையர்களுடைய அன்பு ஆதரவு, அவங்களுடைய ஆசி பரிபூரணமாக இருக்கும். குரு இந்த ராசியில் இருக்கிறதுனால தெய்வ அருள் இவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மோட்சத்தோடைய கதவு எந்நேரம் இவங்களுக்கு திறந்தே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க யாருக்கும் எந்த விதத்துலேயும் ஒரு உபாதையாக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. யாருக்கும் எந்த விதத்துலேயும் கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய உழைப்பை போட்டு முன்னுக்கு வரணும். யாருக்கிட்டையும் போய் உதவின்னு கேட்க மாட்டாங்க. யாருக்கிட்டையும் போய் கஷ்டம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு யாருக்கிட்டையும் நிற்க மாட்டாங்க. அது தன்னுடைய கையை ஊனி நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தன்னுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் சொன்ன குணாதிசயங்களா நீங்கள் பார்த்த கும்பராசி அன்பர்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இவர் ரொம்ப பிரபலமான ஜோதிடர். அதனால தான் நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்களும் அவங்ககிட்ட கேட்டு பயன்பெற்றுக்கோங்க. சரி, நம்மளுடைய கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையான வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ஏன்னா எதிர்பாராத திடீர்னு நல்ல நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னீங்கன்னா அது அதே மாதிரி நடக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிடிவாதம் குறையாமல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்பட்டீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிடிவாதத்திற்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. ஒரு சிலர்லாம் ஏப்பா இந்த தொழிலை செஞ்சிட்ருக்க, வேறு ஏதாவது இந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் செய்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாழவே தெரியல உனக்கு அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் அந்த கும்பராசி என்பர்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க. இந்த வியாபாரத்தில் வருமானமே இல்லையே, ஏப்பா அதை செய்கிற அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த வியாபாரத்தில் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வழிகளில் இந்த காலகட்டத்தில் யோசிப்பீங்க. இதை இப்படி செஞ்சால் நல்ல லாபத்தை பெறலாம், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆல்ட்ரேஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் செய்வீங்க. அதில் நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு சில முடிவுகள் வராமல் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஒரு சிலர்லாம் வரன் பார்த்துட்டு கூட வந்திருப்பீங்க. அந்த வரன் அமையுமா அமையாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. எவ்வளோ நாள்ரா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு அந்த காரணம் தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருந்திருப்பீங்க. அதற்கான காரணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஆள் மனதிலே தோணும். இதற்கு இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கும்பராசி என்பவர்கள்லாம் நீங்களே உணர்வீங்க. இதுதான் காரணமா அப்படிங்கிற மாதிரி உணர்வீங்க. அதே மாதிரி அதுவும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. யார் எங்கே எந்த இடத்துல உங்களை தள்ளி வச்சாங்க அப்படிங்கிறதையும் இந்த காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுடைய மனம் முதிர்ச்சி அடையும்.
நல்ல ஒரு அனுபவசாலிகளாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. எதை எப்படி அணுகுனா அதை கரெக்டாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் அறிந்து செயல்படுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். புதிய பாதை உருவாக்க போறீங்க. எதை எப்படி அணுகுனா அதை கரெக்டாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையும் முடிவெடுப்பீங்க. அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். மற்றவங்க மத்தியிலையும் சரி, உறவுகள் மத்தியிலையும் சரி, வெளிநபர்கிட்டையும் சரி, உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் கடினமாக உழைப்பு போட்டிருப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் ஒரு சில இடத்துல கிடைக்காம அப்படியே தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர்லாம் இந்த ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு சரி இந்த வேலையே வேணாம், நம்ம ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ண அந்த வேலையே மறுபடியும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலையே வேண்டான்னு இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட உங்களை கூப்பிட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன், அந்த வேலை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே எல்லா இடத்துலையுமே என் குடும்பத்திற்காகவும் என்னுடைய சக நண்பர்களுக்காகவும் என்னுடைய உறவுகளுக்காகவும் தியாகம் செய்கிறேன். ஆனால் இந்த தியாகத்திற்கு எல்லாரும் மதிப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பு வந்து போதுமா கொடுக்காம இதுனா வரைக்கும் அழகு இருந்திருப்பீங்க. அந்த உங்களுடைய தியாக உணர்வை மற்றவங்க புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் நிறைய இடத்துல உதவிகரமாக இருந்திருப்பீங்க. உங்களோட நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கும் நிறைய இடத்துல உதவிகரமாக இருந்திருப்பாங்க. அவங்களும் உங்களை வந்து அவங்களுடைய உழைப்பை மட்டும் வாங்கிட்டு விட்டுருப்பாங்க. உங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரத்தை கொடுக்காம வந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க. நம்மளுடைய உழைப்புக்கு எந்த இடத்துல அங்கீகாரம் கொடுக்கலையோ நம்ம அந்த இடத்த அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாக உள்மனதுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப வேலை, அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், எல்லா விஷயத்துலையும் ஒரு சமநோக்க இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் முதிர்வோடு யோசித்து செயல்பட போகிறீங்க. உங்களுடைய நீண்ட நாள் தேடுதலுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எந்த விஷயத்தை எப்படி அணுகுனா அதை கரெக்டாக செயல்படுத்த முடியல அப்படின்னு கவலைப்பட்டீங்களோ அந்த விஷயத்தை இப்போ கரெக்டாக அணுகுவீங்க. உங்களுடைய தேடல் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம். கும்பராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதுமையாக சிந்திப்பீங்க. வழக்கமான படிக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக படித்தா நல்லாயிருக்கும். டெய்லியும் சாயங்கால நேரத்தில் படிக்கிறத விட இனி வந்து நம்ம காலையில் நேரத்தில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. கொஞ்சம் வேற்று முறையில் வித்தியாசமாக யோசிப்பீங்க. இது இப்படி படித்தா நல்லாயிருக்கும், நண்பர் கூட சேர்ந்து படித்தா நல்லாயிருக்கும், அல்லது நம்மளுடைய ஆசிரியருக்கு கூட டிஸ்கஷன் பண்ணி படித்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக அணுகுவீங்க. அது ஒரு அளவுக்கு சாதகமான பலனை இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வித்தியாசமாக யோசித்து படிப்பீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் படிக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போது முன்னோர்களுடைய ஆசி அதோட கூட உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சீனியர்ஸோட ஆதரவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். போட்டித் தேர்வுலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கள் வட்டாரத்திலேருந்து ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப விஷயங்களை வெளிநபர்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன ரீதியாக கொஞ்சம் பாதிப்பை உண்டு பண்ணும். அதனால் முடிந்த அளவுக்கு வெளிநபர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களுடைய உரையாடல் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அந்த உறவு ரொம்ப வலுப்படும். நேர்மை தவறி ஒரு சில இடத்துல செயல்பட்டாங்க அல்லது நீங்களே செயல்பட போகிறீங்க அப்படின்னா கூட அது வந்து உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சலாக முடியும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. குழந்தைகள் விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுடைய செயல்பாடுகளை அங்கங்கே கவனிச்சுக்கிட்டே வாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் இறங்குறதா இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஆழ் மனது என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் செயல்படுங்க. மற்றவங்களுடைய வழிகாட்டுதலாலோ அல்லது மற்றவங்களுடைய தூண்டுதலாலோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இடைஞ்சலாக ஒரு சில இடத்துல முடித்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆழ் மனது என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம், முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும். அந்த பொறுப்புகளை கரெக்டாக நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். சுபகாரியெல்லாம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது.
மனங்கலங்க வேண்டாம். வருகின்ற நாட்களில் இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தாருக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ரொம்ப பொறுமையும் ரொம்ப நிதானமும் இருந்தது அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள் தீபம் போட்டு வழிபடுங்க. அதே மாதிரி சனீஸ்வரர் வணங்கும் போது ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 11 முறை அல்லது 21 முறை ஜபிங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.